ஞாயிற்றுக்கிழமை உறுதியா பிரியாணி தான். அரசி திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுதான் வந்ததுல இருந்து தினம் கரிசோறு தான். ஏமாமா காதை கலட்டி இங்க போட்டுட்டு தான் நீ அங்க போய் உட்காந்துட்டு இருக்கியா? அது வேற ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, கரிசோறுன்னு எங்கிருந்து பேசினாலும் என் காதுல தெளிவா விழுந்துருது. விழுகும் விழுகும். காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு காப்பி ஏதாவது வேணுமா? இல்ல வேணாமா. இல்ல வேணாம். புருஷனுக்கு வேணுமான்னு போய் கேட்டு கொடு. அரசே நல்லா சாப்பிடணும்ப்பா. இல்ல நீ மாமா உங்களுக்கு டீ காப்பி ஏதாச்சும் வேணுமா? இல்லப்பா எனக்கு ஒண்ணு வேணாம். சரிங்க மாமா, அப்ப மிச்சம் இருக்க பாலை நான் உர ஊத்திடுறேன். ஏப்பா மயில ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன மாமா? ஏப்பா நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், என் பேச்ச நீ கேட்டவாடு இல்லையா? ஐயோ மாமா, நீங்க சொல்லி என்ன மாமா நான் கேட்காம இருந்தேன். எப்ப பாரு சமையல் கட்டை விட்டு நகரவே மாட்டேன்றேப்பா. வேலை செஞ்சுக்கே இருந்தா என்னப்பா, கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்க வேணாமா? இல்லை சரவணா, அப்பா அந்த பிள்ளை ரெஸ்ட் எடுக்க சொல்லவே மாட்டியாடா? நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறப்பா. இல்ல சின்ன சின்ன வேலை தான் மாமா செய்யறேன், அதோட வேலையே செய்யாம இருந்தா கூட நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இல்லப்பா எதுக்கு அடுத்து உங்க வீட்டுல ஒரு கரண்டி கீழே விழுந்தாலும் இவங்களுக்கு கேட்டுரும், என்னாச்சு ஏதாச்சு வளைஞ்சிச்சா நெளிஞ்சிச்சான்னு 1008 கேள்வியை கேட்டு தொல்லை பண்ணிடுறாளுங்க. ஏய் புலம்பாம என்னாச்சு ஏதாச்சுன்னு தெளிவா சொல்றீ? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள தான். பொழுது விடிஞ்சா போதும் வந்துருவாளுங்க ஆரம்பிச்சுக்கிட்டு. அப்படி என்னம்மா பண்ணாங்க? டேய் வாசல்லயே வந்து நிக்கிறாளுங்கடா. அவளுங்க இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிக்கிறாங்கடா. தெரிஞ்சவங்க என்ன பண்ண போறாங்களா? இத பாருடா, தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவளுங்க கிட்ட சொல்லி சிரிப்பாளுங்க, வேற என்ன செய்வாளுங்க? நான் தெரியாம தான்டா கேக்குறேன், இவளுங்க வீட்ல எல்லாம் எதுவுமே நடக்காதா? நான் என்ன போய் அவங்க வீட்டு வாசல்லயே படுத்துக்கிட்டு அப்படியே என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டா இருக்கேன். அரசி இங்க வந்ததுல இருந்து தினம் ஒருத்தி வந்துருவா கதை கேட்கறதுக்கு. டேய் அந்த 3வது வீட்டுல சித்ரான்னு ஒருத்தி இருக்கால, அதான் எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாளே, இன்னைக்கு 2 முத்துன முருங்காயோட வந்து நிக்கிறா. அவ வீட்டு மரத்துல காய்ச்ச காயம் இந்தாங்க கான்னு குடுக்கறா. அது எதுக்குன்னா கொடுத்த கையோட ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, இல்ல கல்யாணம் கட்டி அமைச்சிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு இத பத்தி விசாரிக்க தானே கிளம்பி வந்திருக்கா. ஆமாத்தா, நான் கூட கொல்லப்புறத்துல துணி காய போடும் போது நம்ம பின்னாடி விட்டு அக்கா இல்ல அவங்க அரசியை பத்தி கேட்டாங்க என்கிட்ட.